ரொம்ப பழமையான நகரங்கள்ல இது ரொம்பவே முக்கியமான ஒரு நகரங்க. மிகப்பெரிய ஒரு துறைமுக நகரம். தமிழ்நாட்டோட ஒரு மையமாகவே இதை வச்சு நிறைய பேர் வந்திருக்காங்க. நிறைய வெளிநாட்டவர் இங்கே தான் வந்து வியாபாரம், வணிகம் எல்லாமே வந்து பண்ணியிருக்கிறாங்க. ஊருக்குள்ள போய் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமே. எல்லோருக்கும் வணக்கம். என் பேர் கருணா. இப்போ நான் பாண்டிச்சேரியில் இருக்கேங்க. பாண்டிச்சேரியில் அரிக்கமேடு அப்படிங்கிற ஒரு அழகான இடத்துல இருக்கேன். சரிங்க, என்னப்பா இருக்குது அப்படின்னா, இப்போ நான் இருக்கிற இடம் தான் இன்றைக்கி பாண்டிச்சேரின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு நகரமே உருவாகிறதுக்கு காரணம். இந்தியாவோட ரொம்ப பழமையான நகரங்களில் இது ரொம்பவே முக்கியமான ஒரு நகரங்க. கொஞ்சம் நேரம் ஒதுக்கி இந்த காணொலி முழுசுமே தயவு செஞ்சு வந்து பாருங்கள். மிகப்பெரிய ஒரு வரலாறு இருக்குது. நீங்கள் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா வியந்து போயிருவீங்க இந்த இடத்த பற்றி. வாங்க காணொலிக்குள்ளே போகலாம். இந்த இடம் எப்படி இருக்குது எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். உள்ள போகலாம். இப்போ நம்ம இருக்கிற அரிக்கமேடு பாண்டிச்சேரி மெயிலிருந்து 6 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. அரிக்கன் குப்பம் அப்படின்னு அந்த காலத்தில் வந்து அழைச்சிருக்கிறாங்க. சரி, என்ன தான் நடந்தது அதை சொல்லு அப்படின்னா, இன்றைக்கி நம்ம எப்படி தூத்துக்குடிய ஒரு முக்கியமான ஒரு துறைமுக நகரமாக வந்து நினச்சிட்டு இருக்கோம். அந்த ஷிப் நிறையா வந்து வெளிநாட்டு வாணிபம் எல்லாமே தூத்துக்குடி நடக்குது பார்த்தீங்களா? அதே மாதிரி தாங்க. அதே மாதிரி 2000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு இடம் தான் இப்போ நம்ம இருக்கிற அரிக்கமேடு. ஒரே ஒரு பில்டிங் மட்டும்தான், அது உடஞ்சி போன பில்டிங். கிட்டத்தட்ட ஒரு 30 அடிக்கு ஒரு 40 அடி வந்து இருக்குங்க இந்த இடம் மட்டும் தான். இந்த இடத்துக்கு பேர் வந்து எரித்ரேன் பில்டிங்னு சொல்கிறாங்க. இது 1700களில் இங்கே வந்து ஒரு மத போதகர் வந்து இருந்திருக்கிறார். அவருடைய வீடு அப்படின்னு வந்து இதை வந்து சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா 1700ல் எப்படி கட்டியிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்க முடியும். செங்கல் சுண்ணாம்பு வச்சு அழகழகாக பண்ணியிருக்காங்க. நிறைய ரூம்ஸ் வந்து இருந்திருக்கும். இப்போ நான் இருக்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஹால் மாதிரி இருக்குங்க. இருக்கிறதுல இதான் பெரிய ரூம். ரொம்ப அழகாக வந்து பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் எல்லாமே உடஞ்சி போச்சு. இங்கே பாருங்கள், எல்லாமே உடஞ்சி போச்சு. இந்த அரிக்கமேடு நமக்கு மட்டுமே ஒரு பெருமையான ஒரு விஷயம் கிடையாது. ரோமனை சேர்ந்தவங்களுக்கும் பெருமையான ஒரு விஷயம் தான். ஏன்னா 2000 வருஷத்துக்கு முன்னாடி அவங்களும் அங்கேருந்து கடல் கடந்து வந்து இங்கே வாணிகம் பண்ணியிருக்காங்கல்ல. இது அவங்களுக்கும் ஒரு முக்கியமான ஒரு சைட் இந்த அரிக்கமேடு. இப்போ நம்ம இருக்கிற அரிக்கமேடு ஒரு ஆர்கியாலஜிக்கல் சைட் அப்படின்னு முதல்ல யார் கண்டுபிடிக்கிறா அப்படின்னா, லசாண்டே அப்படிங்கிற ஒருத்தர் கண்டுபிடிக்கிறார். எப்போ கண்டுபிடிக்கிறார் அப்படின்னா, பிரெஞ்சு கிழக்கிந்திய கம்பெனி, அதாவது குறிப்பாக சொன்னால் 1734 பிரெஞ்சு கிழக்கிந்திய கம்பெனி இருக்கிறப்போ கண்டுபிடிக்கிறாருங்க. இது வரைக்கும் இந்த அரிக்கமேட்டில் 3 எக்ஸ்கவேஷன் வந்து நடந்திருக்கு. எக்ஸ்கவேஷன் அப்படின்னா அகலாய்வு. இப்போ நம்ம கீழடியிலாம் நடந்துட்டு இருக்கு பார்த்தீங்களா, 6ஆம் கட்ட அகலாய்வு. அந்த மாதிரி இது வரைக்கும் இந்த அரிக்கமேட்டில் 3 அகலாய்வுகள் வந்து நடந்திருக்குங்க. முதல் அகலாய்வு 1937 வந்து நடந்தது. அது யார் பண்ணா அப்படின்னா, ஜுவ்ரோ துப்ரல் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து பண்ணாருங்க. அது அவர் பண்ணது, அதை ஆரம்பித்ததே வந்து ரொம்ப ஒரு சுவாரஸ்யமான ஒரு விடயம். எப்படின்னா, அவர் அரிக்கமேடு நடந்து போய்கிட்டு இருக்கப்போ அங்கே விளையாண்டுக்கிட்டு இருந்த பசங்க கையில் ஏதோ ஒரு சின்ன ஒரு காசு மாதிரி ஒரு பழப்பழம் மின்ற மாதிரி ஒன்று வச்சுருந்துருக்காங்க. அதை வச்சு பெட்டு கட்டி விளாண்டுட்டு இருந்திருக்காங்க. இவர் போய் என்னப்பா அதை கொடு பார்க்கலாம் அப்படின்னு வந்து பார்த்துருக்காரு. அதை பார்த்தா அது ஒரு காசு. சரிங்களா? அந்த காசில் ஒரு மனித முகம் வந்து இருக்குது. அந்த மனித முகம் யாருக்கு தெரியுமா? சொன்னால் ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. அது ரோம பேரரசோட அகஸ்டஸ் சீசரோட முகப்பதித்த காசுங்க. உடனே ஜுவ்ரோ துப்ரல் என்ன செய்கிறார் அப்படின்னா, அப்போ இருந்த கவர்னர்கிட்ட ஒரு கடிதம் எழுதுறாரு. இப்படி அரிக்கமேட்டில் ஒரு உண்மையாகவே ஒரு ஆர்கியாலஜிக்கல் சைட் இருக்குது, ஒரு ரோமன் சிட்டி இருந்திருக்கு, நீங்கள் உடனே வந்து எக்ஸ்கவேஷனை ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா மிகப்பெரிய ஒரு வரலாறு வெளியே வரலாம் அப்படின்னு வந்து அவர் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் தான் 1ஆம் கட்ட அகலாய்வு நடக்க ஆரம்பிக்குது 1937.
இரண்டாம் கட்ட அகழாய்வு, அதாவது செகண்ட் எக்ஸ்கவேஷன் எப்போ நடக்குது அப்படின்னா 1947 1950 வரைக்கும் நடக்குது. இந்த செகண்ட் எக்ஸ்கவேஷனை பொறுப்பெடுத்து நடத்தினது 2 பேருங்க. யார் அப்படின்னா சர் எரிக் மார்டிமர் வீலர் அப்படிங்கிற ஒருத்தரும் ஜான் எரிக் அசெல் அப்படிங்கிற ஒருத்தர் தான் நடத்தினாங்க. இதில் ஜான் எரிக் மார்டிமர் வீலர் அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு முக்கியமானவர். ஏன்னா ஹரப்பா மொஹஞ்சதாரோட அங்கே நடந்த அகழாய்வில் இவரோட பங்கு மிக அதிகமாக இருக்கும். இன்னும் நான் குறிப்பாகவே சொல்கிறேன், நிறைய நம்ம எல்லாருமே நடிகர் கமலஹாசன் நடித்த ஹேராம் படம் பார்த்துருப்போம். அதில் அவர் அகழாய்வு பண்ணிகிட்டு இருக்கப்போ போதும் ஸ்டாப் பண்ணுங்கள் போகலாம் அப்படின்னு சொல்லுவார். ஹரப்பா மொஹஞ்சதாரம் பண்ணிகிட்டு இருப்பாங்க, போகலாம் அப்படின்னு சொல்லுவார். அப்போ கமல் அப்புறம் ஷாருக் எல்லாம் என்ன சொல்லுவாங்க, எஸ் மிஸ்டர் வீலர், அவரோட பேர் வீலர், சரிங்களா? இவர் பேர் எரிக் மார்டிமர் வீலர். இதை சுருக்கமாக எல்லாரும் சர் வீலர் அப்படின்னு அவர் அழைப்பாங்க. Yes, Mr. Wheeler. We have been ordered to leave this site. சரி, இந்த செகண்ட் எக்ஸ்கவேஷனில் என்ன கிடச்சது அதை சொல்லுப்பா அப்படின்னா, நிறைய விலையுயர்ந்த மாணிக்க கற்கள் கிடச்சிருக்குங்க. அதுபோக டெரக்கோட்டா டாய்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது சுடுமண்ணில் செய்யப்பட்ட பொம்மைகள் நிறையவே கிடச்சிருக்கு. அதுபோக ஆம்போர் அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த ஒயின் ஊற்றி வைக்கக்கூடிய பீப்பாய்கள், அதுவும் நிறைய அளவில் கிடச்சிருக்கு. இதோட ஒரு சிறப்பு என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா, கண்ணாடியில் செய்யப்பட்ட ஜுவல்லரிஸ் கிடச்சிருக்கு. நம்ம ஊரில் தான் முதல்ல கண்ணாடியில் எல்லாமே ஆர்னமெண்ட்ஸ் எல்லாமே செய்ய ஆரம்பித்தோம், ஜுவல்லரி எல்லாமே செய்ய ஆரம்பித்தோம். ஆரம்பக்கட்ட காலங்களில் இந்த களிமண்ணில் தான் இந்த வளையல் மாதிரி பண்ணுறது, இந்த இதெல்லாம் பண்ணுறதுலாம் பண்ணிட்டு இருந்தாங்க. இங்கே தான் நம்ம இப்போ இருக்கிற அரிக்கமேட்டில் தான் ஒரு கண்ணாடி தொழிற்சாலை இருந்திருக்கு. அந்த இடத்துல தான் கண்ணாடி வளையல் 2000 வருஷத்துக்கு முன்னாடி கண்ணாடி வளையல், சங்கை இது பண்ணி தோடு, இது காதணி, கம்மல் அத்தனையுமே பண்ணியிருக்கிறாங்க இப்போ நம்ம இருக்கிற இடத்துல. இந்த செகண்ட் எக்ஸ்கவேஷன் என்ன முடிவுக்கு வர்றாங்க அப்படின்னா, இந்த அரிக்கமேடு ரொம்பவே சுறுசுறுப்பாக இயங்கிக்கிட்டு இருந்த ஒரு நகரம் அப்படின்னு வர்றாங்க. எந்த காலகட்டத்தில் அப்படின்னா, அதாவது கிறிஸ்து பிறப்பதற்கு முந்தைய காலகட்டத்தில், அதாவது கிமு 1 முதல் 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது. அப்போது அந்த அளவுக்கு பழமையானது இங்கே இருக்கக்கூடிய பொருட்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு இந்த இடத்துல ஒன்று ஸ்ட்ரைக் ஆகுது. இந்த அரிக்கமேட்லேயே ஒரு ஜெயின், அதாவது 24வது தீர்த்தங்கரான ஒரு சமண துறவியோட ஒரு சிலை, மகாவீரரோட சிலை இருக்குங்க. இப்போ நான் சொல்கிறத நல்லா யோசிச்சு பாருங்கள். மகாவீரருக்கு அருகன் அப்படின்னு ஒரு பேர் இருக்குது, சரிங்களா? அருகன் அப்படின்னு ஒரு பேர் இருக்குது. அருகன் மேடு அப்படின்னு இந்த ஊருக்கு முன்னாடி பேர் இருந்ததாக சொல்கிறாங்க. அருகன் மேடு அரிக்கமேடாக கூட மாறி இருக்கலாம். ஆயிரத்தி 1950 2ஆம் கட்ட அகழாய்வு முடிஞ்சிருது. அப்போ இருந்து சரியாக 30 வருடங்கள் கழித்து 3ஆம் கட்ட அகழாய்வு நடக்க ஆரம்பிக்குது. அதை யார் பண்ணுறா அப்படின்னா, செராமிக் ஸ்டடி பண்ணக்கூடிய விமலா பெக்லி அப்படிங்கிற ஒரு பெண்மணி ஆராய்ச்சியாளர் பண்ணுறாங்க. இவங்க ஏற்கனவே வீலர், ஜான் இவங்க 2 பேர் சேர்ந்து 2ஆம் கட்ட அகழாய்வு பண்ணாங்கன்னு சொன்னல, அவங்களோட ஆராய்ச்சி முடிவில் கொஞ்சம் தப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன மாதிரி தப்பு இருக்குது அப்படின்னா, அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க, கிறிஸ்து பிறப்பதற்கு அதாவது முந்தைய நூற்றாண்டை சேர்ந்தது அப்படின்னு சொன்னாங்கல்ல, இது அதற்கும் முந்தைய நூற்றாண்டுக்கு சேர்ந்தது அப்படிங்கிறத அவங்க நிறுவுறாங்க. யார்? விமலா பெக்லி அவங்க. சரிங்க, ரோம் மட்டும்தான் இருந்தாங்களா? இல்லைங்க, நிறைய பேர் இருந்திருக்கிறாங்க. கடைசியாக பண்ண அகழ்வாராய்ச்சியில் எக்ஸ்கவேஷனில் கூட சோழர் காலத்தை சேர்ந்த சைனாவோட கலைப்பொருட்கள் கிடச்சிருக்கு. அப்போது எந்த அளவுக்கு ஒரு வாணிகம் நடந்திருக்கு பாருங்களேன். 2000 வருஷமாக ரோமர்கள் இருந்திருக்காங்க, சைனாவிலிருந்து வந்திருக்காங்க. நிறைய வாணிகம் இந்த அரிக்கமேட்டில் நடந்திருக்கு. இந்த அரிக்கமேட்டில் நடந்த எல்லா அகழாய்வுகளும் சொல்ல வர்றது ஒரே ஒரு விடயம்தான். என்ன அப்படின்னா, நம்ம அரிக்கமேட்டில் இருந்து தான் ரோமபுரிக்கும், அதாவது ரோம டைனாசிட்டிக்கும் சைனாவோட டைனாசிட்டிக்குமே நிறைய பொருட்கள் ஏற்றுமதி ஆகிருக்குது. எப்போது? 2000 வருடத்திற்கு முன்பே. அப்போது 2000 வருஷத்துக்கு முன்பே நமக்கு தேவையானது அங்கேருந்து வந்தது இறக்குமதி கம்மி, ஏற்றுமதி தான் அதிகமாக இருந்திருக்கு. அப்போது நம்ம எல்லாருமே வாணிகத்தில் மிகச்சிறந்து விளங்கியிருக்கோம் அப்படிங்கிறது மிக தெளிவாக தெரியுது. 2000 வருஷத்துக்கு முன்னாடியே ஏன் அரிக்கமேடு அப்படிங்கிற ஒரு இடத்துல இருந்து மக்கள் வாணிகம் பண்ணாங்க அப்படின்னா, அரிக்கமேடு இயற்கையாகவே ஒரு மேடான பகுதிங்க. அது கடலில் அந்த ஆறு போய் கலக்கிற இடம். ஆறு செஞ்சியிலேருந்து கிட்டத்தட்ட 70 கிலோமீட்டர் பயணம் பண்ணி இப்போ அரிக்கமேடு இருக்க அந்த வங்காள விரிகுடாவில் கலக்குது.
கடலில் கலக்கிறப்ப நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு எஸ் பெண்டு வடிவத்தில் தான் போய் வந்து கலக்கும். இயற்கையாகவே மேடான பகுதி. அப்போது ஒரு இயற்கை சீற்றம் வந்தால் கூட அங்கே இருக்கிற வணிகர்களுக்கோ மீன் பிடிக்கிறவங்களுக்கோ எந்த ஆபத்தும் வந்து வராது. இயற்கையாகவே ஒரு அரணாக அரிக்கமேடு வந்து அமைஞ்சிருந்தது. அதனால தான் அரிக்கமேட்டில் இருந்து பல டைனாசிட்டிக்கு, பல சாம்ராஜ்யங்களுக்கு வாணிகங்கள் நடந்திருக்கிறது. ஒரு அருமையான இடம். ஓகே, ஒரு சின்ன உடஞ்சி போன ஒரு பில்டிங் தான் இருக்குது. ஆனால் நீங்கள் இங்கே வந்தீங்க அப்படின்னா ஏசி கீழே இருக்குது, யாருமே இருக்க மாட்டாங்க. நீங்கள் வந்தீங்க அப்படின்னா நான் இவ்வளோ நேரம் சொன்ன அந்த ஹிஸ்ட்ரி, அந்த வரலாறை வந்து நீங்கள் நினச்சி பாருங்கள். இந்த இடத்துல வந்து நினச்சி பாருங்கள். ஓகே, இப்படி தான் மக்கள் வந்திருப்பாங்க, இங்கே தான் இப்படி தொழிற்சாலை நடந்திருக்கும், வலையில் இப்படி தான் வாங்கியிருப்பாங்க, வியாபாரம் பண்ணியிருப்பாங்க. என்னப்பா ஒரு 50 ரூபா குறைச்சி கொடு, என்ன இத்தனை காசு குறைச்சி கொடு, அப்படி இப்படின்னு வியாபாரம் நடந்திருக்கும். இத்தனை கப்பல் வந்திருக்கும். அந்த பீச்சுக்குலாம் பக்கத்தில் தான் பீச் இருக்குது. போனீங்க வச்சுக்கலாம், இப்படி தான் கப்பல் வந்து இறக்கியிருக்கும், கப்பல்லேருந்து இறக்கியிருப்பாங்க. வாணிகம் எப்படி நடந்திருக்கும், மிகப்பெரிய ஒரு வரலாறே நடந்திருக்கு. இன்றைக்கி கால மாற்றத்தால் ஒன்றுமே இல்லாமல் போயிடுச்சு அப்படிங்கிறது ஒரு வருத்தம் தான். இன்னும் தொழில்துறை எக்ஸ்கவேஷன்லாம் பண்ணாங்கன்னா மிகப்பெரிய ஒரு வரலாறே வெளிப்படலாம். ரோம் சொல்கிறோம் 2000 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்காங்க. மேபி ஏன் யாருக்கு தெரியும், இன்னும் 3000-4000 போகலாமே, இன்னும் எக்ஸ்கவேஷன் பண்ணணும் தான் நான் சொல்கிறேன். எப்படி பார்த்தாலும் இது ஒரு அருமையான ஒரு வரலாற்று இடம். கண்டிப்பாக வந்து பாருங்கள். நான் கூகுள் மேப் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். வரலாறு பகிரப்பட்டால்தான் அடுத்த தலைமுறையினரால் அறியப்படும். நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த இடம் பற்றி, இந்த வரலாறு எல்லாருக்குமே வந்து தெரியட்டும். இதே மாதிரி ஒரு அற்புதமான ஒரு வரலாற்று இடத்துல அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.